பாலமுரளி பாலு வந்து அவரு ரெக்கார்ட் பண்ணும்போது இங்க இல்ல. அவரு யுஎஸ்ல தான் இருந்தாரு. அங்கேருந்து வந்து ஹி வாஸ் இப்படி பாடுங்க, இப்படி பாடுங்கன்னு சொல்லி நடுவுல ஹி யூஸ்ட் டு கம் அண்ட் மானிட்டர். இது ஓகே. நீங்க இப்படி பாடுங்க. இது ஓகே இப்படி பாடுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, சோ ஓகே. பாட்டா வந்து பாடி கொஞ்சம் டைம் எடுத்து தான் பாடுனேன். பிகாஸ் எனக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. கஷ்டமாவா இருந்தது? இல்ல கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது எனக்கு நான் அத அக்கஸ்டம் ஆறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. மேம் நீங்க பாடுனத பார்த்தா கஷ்டப்பட்டு பாடுன இல்ல மாதிரி கஷ்டப்பட்டு தெரியல. நான் பாட மாட்டேன். ஆ. அந்த வேர்ட்ஸ் எனக்கு புரியணும்ல. அதுக்கு டைம் எடுத்துட்டு அப்புறம் பாடுவேன். நான் கஷ்டப்பட்டு பாடல. டைம் எடுத்து பாடுனேன்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான். சோ பாட்டா எனக்கு கேட்கும்போது, பாடும்போது வந்து சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல நெனச்சு நான் பாடிட்டு வந்துட்டேன். பட் அது வந்து இவ்ளோ தூரம் ஹிட் ஆக போறதுன்னுலாம் எனக்கு தெரியாது. அப்புறமா எனக்கு வந்து பரணி ஸ்டுடியோல வந்து கூப்ட்டாங்க. விஷுவல் வந்து நாங்க ஸ்கிரீன் பண்றோம்னு சொல்லி. சோ அப்ப நான் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருந்தது. விஷுவலோ, டான்ஸோ வந்து டைரக்ஷன் வந்து விஜய் சிவேந்திரா அவர் பண்ணியிருக்காரு. விஷால் கண்ணன் சொல்லி அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. சோ எனக்கு அப்ப விஷுவலா பார்க்கும்போது, ஆஹா! பாட்டு இவ்ளோ நல்லா பண்ணியிருக்காங்களே! ஒரு ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாரியே எனக்கு இல்ல. இல்ல இப்ப நாங்களுமே இந்த சாங்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி இல்ல. அந்த மாரி இல்ல. நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது வந்து பிரத்யக்ரா மியூசிக் பாரடைஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு யூடியூப் சேனல். அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி வந்த சாங்ஸ் எல்லாமே 10 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. ஓகே, ஓகே. ஓகே இந்த பாட்டு நல்லா இருக்கு. சரி எப்படியும் நான் ஹிட் ஆகும்னு நெனச்சேன். நான் எதிர்பார்க்கல. இப்ப வந்து 3 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்கு பாட்டு.